ஒரு மீனவ குடும்பத்திலிருந்து வந்த பொண்ணு லண்டன் வரையிலும் போகிறா அப்படின்னும் போது எனக்கும் சரி, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சரி, எனக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஃபஸ்ட் டே கம்ப்யூட்டர் இது பண்ணும்போது என்னென்னா, எனக்கு மவுஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கே எனக்கு தெரியாத இருந்துச்சு. ஆனால் இந்த நான் முதல்வன் கோர்ஸில் வந்து நான் நிறைய கோடிங்ஸ் பற்றிலாம் நான் கற்றுக்கிட்டேன். இது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தமிழ்நாடு முதலமைச்சரின் கனவு திட்டம் வந்து நான் முதல்வன். அது மூலிமா எங்களோட கனவும் சேர்ந்து நிறைவேறுது. வணக்கம், என்னுடைய பேர் சுஜாதா. நான் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஆலம்பரைக்குப்பம் என்ற மீனவ கிராமத்துலேருந்து வரேன். நான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்க சித்தர் சிவஞானி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து முடிச்சுட்டேன். எங்களுடைய அப்பா வந்து மீனவர், அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. அப்பா வந்து விடியகால மீன் பிடிக்க போவாங்க. அந்த மீனை விற்று தான் எங்கள் அப்பா எங்களை படிக்க வச்சாங்க. அப்பா வேலைக்கு போகும்போதும் சரி, வலை பத்து பிடிக்கிறது அது மாதிரி சொல்லி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்பாவுக்கு. என்னுடைய ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நான் +2 வரையில் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். நான் 10th வந்து ஸ்கூல் செகண்ட் ரேங்க் எடுத்தேன். அது மூலிமா எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிது. அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு சக்ஸஸாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு 12th முடித்தேன். ஆனால் 12th முடித்த அப்புறம் அப்பா வந்து படிக்கிறதுக்கு ஒத்துக்கல. அந்த டைம் தான் எங்கள் ஊரில் வந்து ஒரு கேம்ப் நடத்துனாங்க. அது மூலிமா எனக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிது. அவங்களே ஃப்ரீயாக படிக்க வைக்கிறா போல். அப்புறம் அண்ணா அப்பா கிட்ட பேசி அப்புறம் தான் என்னை காலேஜ் சேர்க்க வந்து அலோவ் பண்ணி அப்புறம் என்னை காலேஜும் சேர்ந்துட்டேன். காலேஜில் வந்து நான் செகண்ட் இயர் படிக்கும் போதே எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. நான் மேரேஜ் ஆனப்போ நானே ரொம்ப யோசித்தேன், நம்மளால் முடியுமா, இந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிடுமா நம்மளால் அப்படின்ட்டு நான் யோசித்தேன். ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்க நிறைய யோசித்தாங்க. முன்ன படித்த மாதிரி படிக்க மாட்டேன் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் வந்து நான் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணேன். அந்த டைமில் தான் எனக்கு நான் முதல்வன் என்ற கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. 4th செமஸ்டரில் 4th செமஸ்டர் வந்து மைக்ரோசாஃப்ட் பற்றி படித்தோம். 5th செமஸ்டரில் வந்து ஃபவுண்டேஷன் ஆஃப் கோடிங் அண்ட் கிளவுடு அண்ட் 6th செமஸ்டரில் வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் யூசிங் பவர் பிஐ. இது 3மே கம்ப்யூட்டர் கோர்ஸ் தான். ஆனால் எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நான் 12th வந்து பயோ குரூப் தான் எடுத்தேன். ஆனால் எனக்கு ஃபஸ்ட் டே கம்ப்யூட்டர் இது பண்ணும்போது என்னென்னா, எனக்கு மவுஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கே எனக்கு தெரியாத இருந்துச்சு. ஆனால் இந்த நான் முதல்வன் கோர்ஸில் வந்து நான் நிறைய கோடிங்ஸ் பற்றிலாம் நான் கற்றுக்கிட்டேன். இது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தமிழ்நாடு முதலமைச்சரின் கனவு திட்டம் வந்து நான் முதல்வன். அது மூலிமா எங்களோட கனவும் சேர்ந்து நிறைவேறுது. எனக்கு வந்து இந்த நான் முதல்வன்ற திட்டம் மூலயமா ஸ்கவுட் என்ற ப்ரோக்ராம் பற்றி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸ்கவுட் என்ற ப்ரோக்ராமில் டாப் 25ல் செலக்ட் ஆனேன். எனக்கு வந்து சிஜிபிஏ பேஸ் பண்ணி அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு டாப் 100ல் செலக்ட் ஆனேன். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வச்சாங்க. அதில் அப்புறம் ஒன் வீக் வந்து ஆன்லைனில் கோச்சிங் தந்தாங்க டேட்டா சயின்ஸை பற்றி. அது மூலயமா வந்து அப்புறம் டாப் 25 இதில் செலக்ட் ஆகிறவங்க 25 வந்து யூகேல போய் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுற சான்சஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. நல்லா சத்தியமாக நினச்சி பார்க்கல அதில் செலக்ட் ஆவேன்னு. அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த டாப் 25ல் என் பேரோ இருக்குது. மீனவ குடும்பத்துலேருந்து வந்த ஒரு பொண்ணு இவ்வளோ தூரம் யூகே போகிற அளவுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் யூகே போகிற இது ஃபுல்லாக என் ஹஸ்பண்ட் தான் கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. முதல் முறையாக நான் ஃப்ளைட்டில் போனது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுவும் இவ்வளோ தூரம் ஒரு மீனவ குடும்பத்துலேருந்து வந்த பொண்ணு லண்டன் வரையிலும் போகிறா அப்படின்னு போது எனக்கும் சரி, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சரி, எனக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுவும் நான் கல்யாணம் ஆகி படிக்க மாட்டேன்னு என்னை சுற்றி இருக்கிறவங்க சொன்ன மத்தியில் நான் இவ்வளோ தூரம் போய் வந்திருக்கேன் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை போல் இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு முன் உதாரணமாக இருக்கிறேன். எங்களுக்கு வந்து இது எப்படின்னா ஒரு 50 hours கோர்ஸ் போல் சொன்னாங்க. 25 hours வந்து ஆன்லைனில், நெக்ஸ்ட் அங்கே வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் அட்டென்ட் பண்ணுற போல். இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து எங்களுக்கு 1 week நடந்துச்சு. நாங்கள் இந்த 1 week கோர்ஸ் வந்து நியூ கேசலில் இருக்கிற தரம் யூனிவர்சிட்டியில் தான் பண்ணோம். நாங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணுற ஃபைனல் டே வந்து எங்களுக்கு கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. நாங்கள் சென்னை வந்த உடனே மினிஸ்டர் உதயநிதி சார் எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அவரோட கேம்ப் ஆஃபீஸில் போய் நாங்கள் மீட் பண்ணோம். அவர் எங்ககிட்ட ரொம்ப நல்லா மோட்டிவேஷனலாக பேசினாங்க. அண்ட் அவர் எங்ககிட்ட வந்து நீங்கள் இதோட விட்டுறாதீங்க, இன்னும் நீங்கள் நல்லா அச்சீவ் பண்ணணும்னு சொன்னார். மினிஸ்டர் சார் பார்த்து முடித்த உடனே சிஎம் சாரும் எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் சிஎம் சாரோட கேம்ப் ஆஃபீஸில் போய் மீட் பண்ணோம். சிஎம் சார்லாம் பாப்பமா இருந்த எனக்கு அவர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் கிடைச்சது. சிஎம் சார் வந்து எங்ககிட்ட இந்த இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷரை பற்றி கேட்டாங்க. நாங்களும் அவர்கிட்ட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் என்ன லேர்ன் பண்ணோம், இது மூலிமா எங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்ற அவர்கிட்ட ஷேர் பண்ணோம். இது எல்லாமே வந்து இந்த நான் முதல்வன் என்ற திட்டம் மூலிமா தான் கிடைச்சிது. இந்த நான் முதல்வன் திட்டத்துக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றி. நான் முதல்வன்.
வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்புத்துறை.